ஒன்று ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ள போறோம். ஒன்று ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல முதல் 5 வசனங்கள் மட்டும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். ஒன்று ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். First Kings chapter 17 verses from 1 to 5 வாசிக்கலாம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றான். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு கேரீத் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். இந்த இரவு ஜெபத்துல நம்ம இந்த எலியா தீர்க்கதரிசியை குறித்து ஒரு சில காரியங்களை இந்த இரவுல நம்ம பார்க்க போறோங்க. எலியா தீர்க்கதரிசியுடைய இந்த சம்பவத்தை ஆவியானவர் கொடுக்கறதுக்கு முன்னாலங்க முந்தின அதிகாரத்துல அந்த இஸ்ரவேல் தேசம் எவ்வளவு கீழ்த்தரமா போயிருக்கு என்பதை அன்று முந்தின அதிகாரங்களில் காட்டிட்டு வருவார். ராஜாக்களை குறித்து சொல்லிட்டே வருவார். சடனா எலியாவை உள்ள அன்று நுழைக்கிறாரு. என்ன சூழ்நிலைன்னா, இந்த எலியா தீர்க்கதரிசனம் உரைக்கிற நேரங்கள் ஒரு மோசமான ராஜா ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாங்க. யார் ஆளுகை செய்து கொண்டிருக்காங்க? ஆகாபுங்கிற ஒரு ராஜா இஸ்ரவேலில ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவருடைய மனைவி ஏசபேல், புதிய ஏற்பாடுல கூட அந்த சகோதரியை சொல்லி, அந்த ஏசபேலின் ஆவியுடைய மக்களாய் இருக்கிறாங்க, ஏசபேலுங்கிற தீர்க்கதரிசி என்று சொல்லி அவங்களை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்துல மத்தியத்திரா சபையில எல்லாம் அதை குறித்து சொல்லுகிறத நம்ம பின்னால பார்க்க முடியும். அப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை எழுப்புகிறார். கர்த்தருக்கு தேசத்துல இடம் இல்லாம போயிடுச்சு. கர்த்தரை தேடுகிறவங்க இல்ல, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க இல்ல. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் பாகாலை சேவிக்கிற ஜனங்களா ஆண்டுடைய ஜனம் மாறிட்டாங்க. கர்த்தரை மறந்து கர்த்தருக்கு பலியிட்டு கொண்டு இருந்தவங்க இன்னைக்கு விக்கிரகத்துக்கு பலியிட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டுடைய வார்த்தையை மீறி கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு முந்தின அதிகாரத்தில் ஒரு எக்ஸாம்பிள கொடுப்பாரு. யோசுவா அந்த எரிகோவை ஆண்டவர் மேற்கொள்ளும் போது யோசுவா ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. என்ன வார்த்தையை சொல்லுவாங்கன்னா, இந்த எரிகோ மதில மறுபடியும் ஒருத்தர் எழுப்பும் போது அவனுடைய முதல் குமாரன் என்ன செய்வாங்க? கொல்லப்படுவாங்க. அதை முடிக்கும் போது அவனுடைய அடுத்த குமாரன் கொல்லப்படுவாங்க என்று சொல்லி, இதை செய்யக்கூடாது என்று சொல்லி இருந்தா கூட நீங்க முந்தின அதிகாரம் முடியும் போது நீங்க கவனிப்பீங்கன்னா, ஒரு மனுஷன், நீங்க அது மட்டும் வாசிப்பீங்களா? ஒன்று ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் 34 வசனம் பாருங்க. அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரான் ஆகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லி இருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும், அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். ஆண்டவருடைய வார்த்தைய தெரிஞ்சிருந்தும் என்ன செய்யறாங்கன்னா மீறுகிற ஒரு மக்களா இருக்கிறாங்க. நீங்க சரி அதையும் வாசிச்சிடலாம். இவருக்கு முன்னால, இந்த ஆகாபுக்கு முன்னால, ஆகாபுடைய அப்பாவுடைய பேர் உம்ரி. அந்த உம்ரியை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படும் பாருங்க. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்கலாமாங்க? 16 25 26. உம்ரி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தனக்கு முன் இருந்த எல்லாரை பார்க்கிலும் கேடாய் நடந்து நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் சகல வழியிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு தங்கள் வீணான விக்கிரங்களாலே கோபம் மூட்டும்படியாய் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவங்களிலும் நடந்தான். இந்த ஆகாபுடைய அப்பா உம்ரி. ஆகாபை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லப்படுது பாருங்க. 29ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38ஆம் வருஷத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான்.
உம்ரியின் குமாரனாகிய ஆகார் தனக்கு முன் இருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் இல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவில் கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். திரும்பி ஆண்டவங்களை பத்தி சொல்றாங்க, அவனுக்கு முன்னிருந்த எல்லா ராஜாக்களிலும் மோசமான ராஜாக்களா இருந்தாங்க. இஸ்ரவேல் டோட்டல் லோக்கு போயிடுச்சு. ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில கீழே போன நிலைமையில ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை எது பத்தியுமே சொல்லாம சடனா எலியா தீர்க்கதரிசி அந்த இடத்துல ஆண்டவர் எழுப்புகிறார். பாருங்க என்ன நடந்துச்சுன்னா, இந்த எலியா தீர்க்கதரிசிய ஊழியத்தினால அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய ரிவைவல் வருகிறது. என்ன ரிவைவல் வருகிறதுனா, நம்ம வாசிக்கலாம். அதே 18ஆம் அதிகாரம், அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. 18ஆம் அதிகாரம் 39வது வசனம். அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். நம்ம இந்த சம்பவம் முழுசு தியானிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. 39ஆம் வசனம் பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட போது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். The Lord is true God. ஆங்கிலத்துல அவர் ஒருவர் தான் உண்மையான தேவன் என்று சொல்லி, அவரே தேவன் என்று சொல்லி இஸ்ரவேல் முழுதும் அறிக்கை செய்கிற அளவு ஆண்டவர் மாற்றினார். நீங்க நம்முடைய தியானம் என்னன்னாங்க, அவ்வளவு கீழ்த்தரமா இருந்த ஒரு ஜனங்கள், ஆண்டவருக்கு கோபம் மூட்டின ஜனங்கள், கர்த்தருக்கு விரோதமாய் போன ஜனங்கள், ஒரு மனிதனுடைய ஊழியத்தினால அப்படியே மாற்றப்பட்டவர்களாக கர்த்தர் தான் உண்மையான தேவன் என்று சொல்லி அறிக்கை செய்து முகம் குப்புற விழுகிறவர்களாய் மாறினார்கள். இன்றைக்கு கடைசி நாட்களில் நிக்கிறோம். மோசமான ஒரு சூழ்நிலையில உலகம் போய்கொண்டிருக்கிறது. உலகம் விட்டுருங்க, சபைகள் வித்தியாசமாய் போய்கொண்டிருக்கிறது. பரிசுத்தம் இல்லாம ஊழியர்கள் எப்படியோ போய்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு இடமில்லாத சபைகள், வார்த்தைக்கு இடமில்லாம சபைகள், பாடல்கள், ஆராதனைகள், அலங்காரங்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வார்த்தை பின்னால எரிந்து கொண்டிருக்கிற ஒரு நாட்கள் இன்றைக்கு. பரிசுத்தத்துக்கு இடமில்லாத ஒரு நாட்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாத ஒரு நாட்கள். அன்றைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆண்டவர் ஒரு எலியா தீர்க்கதரிசியை எழுப்பினார். பெரிய ரிவைவல் ஆண்டவர் உண்டாக்கினார். அப்ப இன்றைக்கு கூட நம்ம தேசத்திலும் நம்ம பகுதிகளிலும் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை உண்டாக்கணும்னா, கர்த்தரே தேவன் என்று சொல்லி எல்லாரும் அறிக்கை செய்யணும்னா எலியாக்கள் எழுமணும். பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி அந்த எலியா எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் அந்த யோர்தான் நதியை தாண்டி வரும்போது ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு? நான் சொல்லி புரிஞ்சுக்கிறீங்களா? எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் அந்த அக்கினி ரதத்துல என்ன செஞ்சுட்டாங்க? எடுத்துக்கொண்டுட்டாங்க. சடனா காணாம போயிட்டாங்க. இப்போ எலிசா தீர்க்கதரிசி தனியா நிக்கிறார். எங்க இருக்கிறாரு? யோர்தான் நதியை தாண்டி அந்த பக்கம் போயிருக்கிறார். இப்ப யோர்தான் நதியிலிருந்து இந்த பக்கம் வரணும். அவர் கையில இப்ப என்ன இருக்கிறது? எலிசா கையில எலியாவின் மேல விழுந்த சால்வை இருக்கிறது. அந்த சால்வையை எடுத்து யோர்தான் நதியை அடிச்சு என்ன சொல்லி சொன்னாரா? எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி சொன்னார். அப்படிதானே சொன்னாரு? எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அதை அடிக்கிறாரு. யோர்தான் பிளக்கிறது. அதுக்கப்புறம் அவருடைய ஊழியம் அவர் சொன்ன மாதிரி 2 மடங்கு. அது அழகா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து எழுதுறவங்க எழுதுகிறாங்க. அவர் செஞ்ச அற்புதம் அப்படியே 2 மடங்கு இந்த சகோதரன் செஞ்சிருக்கிறான். 16 அற்புதங்கள், சொல்லத்தக்கதான எண்ணத்தக்கதான 16 அற்புதங்கள் எலியா செஞ்சாராம். இவர் 32 அற்புதங்கள் அப்படியே செய்ததை அழகா பட்டியலிட்டு காட்டுகிறாங்க. 2 மடங்கு வல்லமையோடு கூட இந்த சகோதரன் எழும்பினாங்க, இந்த ஊழியன் எழும்பினாங்க. எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கு நம்முடைய தலைப்பு என்னன்னா, இன்றைக்குரிய எலியாக்கள் எங்கே? இன்றைக்குரிய எலியாக்கள் எங்கே? எலியாவின் தேவன் எங்கே என்று எலிசா கேட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த சமுதாயத்துல இப்படி ஒரு மோசமான சூழலை போய்கொண்டிருக்கும் போது இன்றைக்குரிய எலியாக்கள் எங்கே? இந்த எலியாவை குறித்த 5 முக்கியமான பாடங்களை இன்று நம்ம பார்க்க போறோம். நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவர் மாற்ற வல்லவர். கடைசியில் அவருடைய பலவீனங்களை குறித்து கூட பார்க்க போறோம். ஏன் அதை பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அல்ல அவரு. அவர் பல விதங்களில் நம்மை போல என்று சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை கடைசியா பார்த்துட்டு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எலியாவுடைய 5 முக்கியமான சுபாவங்கள். 1, நம்ம 17ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வாங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அந்த முதல் வசனத்தை மட்டும்தான் நம்ம கொஞ்சம் தியானிக்க போறோங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா
ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். எலியாவுடைய முதல் கேரக்டர் என்னன்னாங்க, அவர் யாருன்னு பைபிள் நமக்கு என்ன செய்யல, சொல்லவே இல்லை. அவர் யாரு, எங்க வளர்க்கப்பட்டாரோ, அப்பா அம்மா யாரு, அவருடைய பின்னணி என்ன, ஒண்ணுமே சொல்லப்படவே இல்லை. சடனா வசனம் உள்ள நுழைகிறது. திஸ்பியன் ஆகிய எலியா. அவருடைய ஊரை மட்டும் சொல்றாரு. எந்த ஊரா? கீலேயாத்துங்கிற ஊர்ல திஸ்பியாங்கிற ஒரு ஊர்ல இருந்து இந்த சகோதரன் எழும்பி வருகிறான். யார் என்று சொல்லி தெரியாது. பாருங்க, முதல் சத்தியம் என்னன்னா, இந்த எலியாவை குறித்து ஆண்டு நமக்கு முன்னால வைக்கிறது என்னன்னா, தான் யாரு என்பது முக்கியம் இல்ல, நான் முக்கியம் இல்ல, என் ஆண்டவர் தான் முக்கியம் என்று சொல்லி வாழுகிறவர்கள் தான் இந்த காலத்தின் எலியாக்கள். நான் முக்கியம் இல்ல, என்னுடைய பெயர் முக்கியம் அல்ல, என்னுடைய புகழ் முக்கியம் அல்ல, கர்த்தர் தான் முக்கியம் என்று சொல்லி சொல்லக்கூடியவங்க எழும்பும் போது பாவமான ஜனங்கள் கர்த்தரை அறிக்கை செய்கிறவர்களை என்ன செய்வாங்க, மாடுவாங்க. எனக்கு மகிமை தேடணும், எனக்கு பெயர் வரணும், எனக்கு புகழ் வரணும், எனக்கு ராஜ்யம் கட்டணும், ஏன் பேரை மத்தவங்க சொல்லணும், ஏன் சபை பேரை சொல்லணும், ஏன் ஊழியத்தை குறித்து மத்தவங்க சொல்லணும், இந்த எண்ணம் இருக்கிறவங்களை கர்த்தர் பயன்படுத்தவே முடியாது. எலியாவுக்கு இருந்த ஒரு எண்ணம், தன்னை குறித்து கொஞ்சம் கூட என்ன செய்யல, யோசிக்கவே இல்லை, தான் யார் என்பது கூட சொல்லவே இல்லை, ஆவியானவர் எழுதி வைக்கவே இல்லை. வெறும் ஒரே ஒரு வார்த்தை, கீலேயாத். கீலேயாத்தின் வரும்போது யாராவது ஏதாவது ஞாபகம் வருதா உங்களுக்கு? கீலேயாத்தின் பிசின் தைலம் எங்கே, ரண வைத்தியன் எங்கே அப்படின்னு ஒரு வசனம் வாசிப்போம்ல, அந்த வசனம் வாசிக்கிறீங்களா? எரேமியா புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஜெரேமியா சாப்டர் 8 verse 22. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னே ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தம் அடையாமல் போனாய்? அப்ப இந்த கீலேயாத் மெடிக்கலுக்கு, அதாவது எப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஹாஸ்பிட்டலுக்கு எது ரொம்ப ஃபேமஸ்ங்க, எது ரொம்ப ஃபேமஸ்? கோயம்புத்தூர் சொல்லுவாங்க. இன்னொன்னு, உலகம் எங்கிருந்து ஒரு இடத்துக்கு வர்றாங்க, தமிழ்நாட்டுல எங்க வர்றாங்க? வெள்ளூருக்கு வர்றாங்கல்ல, என்னமோ வெள்ளூர், சிஎம்சி வேலூருக்கு உலகம் எங்கும் இருந்து டாக்டர்ஸ பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்குன்னு எங்க வர்றாங்கன்னா சிஎம்சி வெள்ளூர், நம்ம சபையில இருந்து அங்கங்கெல்லாம் போறாங்க. அந்த மாதிரி அன்றைக்கு இந்த கீலேயாத்துங்கிற ஒரு தேசம் அங்க இருக்கிற மெடிசினுக்கும் அங்க இருக்கிற மருத்துவர்களுக்கும் பெயர் போன ஒரு தேசம். அதை வைத்து ஆண்டவர் எழுதுகிறாரு, பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியன் இல்லையோ, என் ஜனம் ஏன் சுகமாகவில்லை என்று சொல்லி. அந்த ஊரில் இருந்து அந்த கெட்டு போன இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு பிசின் தைலமா, அந்த கெட்டு போன இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு ரண வைத்தியரா ஆண்டவர் இந்த எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எழுப்புகிறார். தன்னை குறித்து கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு தீர்க்கதரிசி. எப்படி இதை சொல்ல முடியுமா? நாங்க ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரு, நீ போய் சொல்லு, தேசத்துல என்ன வராது, மழை வராது, தேசத்துல நான் சொன்னாதான் வரும் என்று சொல்லி சொல்லுகிறார். மழை வராதுன்னா அந்த தேசத்துல என்ன வரப்போகுதுன்னு அர்த்தம், பஞ்சம் வரப்போகுதுன்னு அர்த்தம். தண்ணி கிடைக்காம போக போகுது, சாப்பாடு கிடைக்காம போக பண்ணுது. இதை நான் தியானிக்கும் போது யோசிக்கும் போது லாக்டவுனை குறித்து யோசிக்க ஆரம்பிச்சேன். லாக்டவுன் வருதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சு வச்சோம், என்ன செஞ்சோம், நார்மலா என்ன செஞ்சோம், பொருட்கள் எல்லாம் செஞ்சு என்ன செஞ்சோம், கேண்டில் வாங்கி வச்சோம், தக்காளி வெங்காயம் என்னென்னலாம் வாங்க முடியுமோ எடுத்து என்ன செஞ்சோம். அப்புறம் லாக்டவுன் வந்துச்சு. இந்த எலியா தீர்க்கதரிசி மழை வராது, பஞ்சம் வரப்போகிறது, சாப்பாடு இருக்காது, ஆண்டவரே நான் எல்லாம் சேர்த்து வைத்துக் கொள்ளுகிறேன். தன்னை குறித்து அவர் என்ன செய்யல, கொஞ்சம் கூட என்ன செய்யல, யோசிக்கவே இல்லை. ஆண்டவர் எனக்கு எங்க தண்ணி கிடைக்கும், எனக்கு எங்க சாப்பாடு கிடைக்கும், யோசிக்கவே இல்லை. கர்த்தர் அவரை குறித்து யோசிச்சாரு. அதே மாதிரி நீங்க வாசிப்பீங்கன்னா ஆண்டவர் ஃபர்ஸ்ட் அவரை எங்க போக சொல்றாரு, கேரீத்துங்கிற ஒரு ஆற்றண்டைக்கு போக சொல்றாரு. அங்க யார் அவங்கள போஷிப்பாங்களா, காகங்கள் போஷிக்குமா. அப்புறம் அப்படித்தானங்க, காகம் போஷிக்கும். அந்த ஆற்றுடைய தண்ணீர் அவர் என்ன செய்வார், அவரு குடிப்பார். நல்லா கவனிச்சு பார்த்தா தண்ணி குடிச்சுட்டே இருக்கிறாருங்க. அந்த தண்ணி என்ன ஆயிருச்சு, வற்றி போயிருச்சு. வசனம் என்ன சொல்லுது, கொஞ்ச நாட்களுக்குள்ளாக. அந்த வசனம், அந்த வார்த்தை என்ன வாசிக்கிறீங்க அந்த இடத்துல, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல
7வது வசனம், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிடுச்சு. ஆண்டவர் சொல்லி கேரித் ஆற்றுக்கு போறாரு. அந்த கேரித் ஆற்று கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுச்சா? வற்றி போயிடுச்சா. கவனிங்க, நான் யோசிச்சு பாக்குறேன். அந்த ஆறு வற்றிட்டு போகும்போது இவருக்கு தெரிஞ்சிருக்கணும் இவருக்கு. ஆனா இவர் ஆறு வற்றிட்டு போகும்போதே எப்படி மரியாள் அவங்க ஏசப்பாட்ட சொன்னாங்க, அவங்களுக்கு திராட்சை ரசம் என்ன ஆகுது? குறைவுபட தொடங்கின போது மரியாள் சொன்னாங்க அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்லி. அப்ப இங்க தண்ணீர் குறைவுபட தொடங்கின போது அதை பார்த்து கொண்டிருக்கிற எலியாவுக்கு நல்லா தெரியும். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு தண்ணி கொடுங்கன்னு அவர் கேட்கவே இல்லை. தன்னை குறித்து கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. இருக்கிற வரைக்கும் தண்ணி குடிச்சிட்டு இருந்தார். காலி ஆனதுக்கு அப்புறம் தான் ஏசப்பா சொல்லி சொல்றாரு, சாரிபாத்துங்கிற ஊருக்கு நீ போ, அங்க ஒரு விதவிக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி. தன்னை குறித்து கொஞ்சம் யோசிக்கவே இல்லை. எனக்கு தண்ணி காலியாச்சு ஆண்டவரே, எனக்கு சாப்பாடு இல்ல ஆண்டவரே, நான் என்ன செய்ய போறேன் யோசிக்கவே இல்லை. தன்னை குறித்து கொஞ்சமும் யோசிக்காத ஒரு தேவ மனிதனா எலியா இருந்தார். தனக்கு மகிமையை தேடல, தனக்கு பெயரை தேடல, தன்னுடைய செக்யூரிட்டியை தேடல, தன்னை குறித்து யோசிக்கல. அவருடைய யோசனை எல்லாம் கர்த்தரோட மகிமையா தான் இருந்துச்சு. இந்த எலியாங்கிற பெயருக்கு அர்த்தமே மை காட் இஸ் யெகோவா. யெகோவாகிய தேவன் தான், அவர் தான் என்னுடைய தேவன். என்னுடைய சுயம் தேவன் அல்ல, என் வயிறு தேவன் அல்ல, என்னுடைய தேவைகள் தேவன் அல்ல, அவர் மட்டும்தான் என் தேவன், வேற எதையும் சேவிக்க மாட்டேன். எலியாங்கிற பெயருக்கு அர்த்தம் யெகோவா தான் என் தேவன், அவர் மட்டும்தான் என் தேவன் என்று சொல்லி அப்படி ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்பினாரு, சுயநலம் இல்லாம. நான் இதை வாசிக்கும் போது தாவீதையும் சவுலையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. தாவீது நல்ல ஒரு ராஜா. ஆண்டவரே அவரை குறித்து சொல்லுகிறாரு, என் இதயத்துக்கு அவரை நான் ஏற்றவனாய் கண்டேன். அவ்வளவு ஆண்டவர் அவரை நேசிக்கிறார். ஒப்பற்ற ஒரு தேவ மனிதனா இருக்கிறார். ஆனா அந்த தாவீதுக்கு தன்னை குறித்து கொஞ்சம் கூட பெருமை இருக்கவே இல்லை. நல்ல எக்ஸாம்பிள் ஒரு வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிச்சிடலாம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 24:14. நீங்க சேர்ந்து வாசிங்க. நீங்க எல்லாம் தூக்கம் வந்துரும்ல, நீங்க ஃப்ரெஷ்ஷா இருங்க, சேர்ந்து வசனம் வாசிங்க. ஆண்டவர் நம்ம கிருபை கொடுப்பாரு. ஆண்டவர் நம்ம நடுவில் இருக்கிறாரு. ஆண்டவர் தான் நம்மோடு கூட பேசுறாரு. உணர்வோடு கூட நம்ம வார்த்தை கேட்போம். வாசிக்கலாம். இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியையா நீர் யாரை பின்தொடர்கிறீர்? ஒரு தன்னை என்ன சொல்லிக் கொள்கிறார்? நான் யாருங்கிறாரு? நான் ஒரு செத்த நாய். இந்த தெள்ளுப்பூச்சின்னு வரும்போதுங்க ஆங்கிலத்துல என்ன போட்டிருக்குன்னா a single flea போட்டிருக்கு. அதாவது அந்த பூச்சிகள், குட்டி குட்டியான பூச்சிகளா, அது ஒரு கூட்டமா தான் வருமா, சுவாமா ஒரு கூட்டமா தான் வருமா. இவர் சொல்றாரு, அப்படி கூட்டமா வரக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகளில ஒரு சின்ன பூச்சி தான் நானு, ஒரு தனிப்பட்ட பூச்சி தான் நானு. என்ன போய் நீ தேடி வந்திருக்கிறீங்களா? தாவீது தன்னை என்ன செய்கிறாரு? தாழ்த்தி கொள்ளுகிறத பார்க்கிறோம். இதேதான் 26ஆம் அதிகாரத்துல கூட, 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலையும் பாருங்க, அதே வார்த்தையை மறுபடியும் சொல்லுவார். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாமா? இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் விழாதிருப்பதாக மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளு பூச்சியை தேட வந்தாரோ என்றான். தன்னை குறித்து பெருமையா யோசிக்கவே இல்லை. அடுத்தது இவர்தான் ராஜா, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிச்சாரு, நீதான் ராஜான்னு சொல்லிட்டாரு. ஆனா அவருக்கோ, நீ ராஜாவாக என்ன இப்படி செய்ய வர்றீங்களா, ஆண்டவர் தெரிந்து கொண்டாரல்ல, ஒன்னு சொல்லாம நான் ஒரு கௌதாரி போல, நான் ஒரு செத்த நாய் போல, நான் ஒரு தெள்ளு பூச்சியை போலன்னு சொல்லுகிறார். சங்கீதம் 84ஆம் அதிகாரத்துல அவர் ஒரு அறிக்கை செய்யறாரு பாருங்க. சங்கீதம் 84ஆம் அதிகாரம் அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய ஆசை என்னன்னு சொல்லும்போது 10வது வசனம், Psalms 84:10. சங்கீதம் 84 10வது வசனம் வாசிக்கலாமா? 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். நமக்கு இந்த வசனம் நல்லா தெரியும். ஆனா கடைசி பகுதி சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னா, ஆலயத்துல ஒரு வாசல்ல வைக்கக்கூடிய ஒரு கால் மிதியாய் இருப்பதை நான் தெரிந்து கொள்வேன்.
ஆலயத்துல உள்ள உட்காருகிறவனா இல்ல, ஆலயத்துல பாட்டு பாடுகிறவனா இல்ல, ஆலயத்துல அந்த வாத்தியங்களை வாசிக்கிறவனாக அல்ல, ஆலயத்துல நடத்துகிறவனா அல்ல, ஆலயத்துல பிரசங்கிக்கிறவனாக அல்ல, ஆலயத்துல எல்லாரும் மிதிச்சுட்டு போவாங்கல்ல, அந்த கால் மிதியா இருப்பதை நான் தெரிந்து கொள்வேன். தாவீதுக்கு தன்னை குறித்து இன்னொரு எண்ணம் இருந்துச்சு, தன்னை பெருமையா கொஞ்சம் கூட என்ன செய்யல, யோசிக்கல. அந்த தாவீதை கர்த்தர் பயன்படுத்தினார். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சவுல் ராஜாவுடைய ஒரு சாட்சி பாருங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அந்த அமலேக்கியரை அவர் முற்றிலும் நிக்கிரகம் பண்ணல, அதுல முதல் தரமானதெல்லாம் அவர் எடுத்துட்டு வந்துட்டாரு. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி அவரை சந்திச்சு, ஆண்டவருக்கு விரோதமா நீ நடந்துட்ட, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்ட, ஆகையால ஆண்டவர் உன்னை தள்ளி விட்டுட்டாரு, புறக்கணித்து தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு போகும்போது இவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30வது வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை அணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடே கூட திரும்பி வாரும் என்றான். தாவீது என்ன தெள்ளுப்பூச்சின்னு சொல்றாரு, தாவீது தன்னை செத்த நாயின்னு சொல்லி சொல்லுறாரு, தாவீது தன்னை கௌதாரின்னு சொல்லி சொல்லுகிறார், தாவீது தன்னை கால்மிதி என்று சொல்லுகிறாரு. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா இவர் சொல்றாரு, நீங்க இப்படியே விட்டுட்டு போயிட்டா ஜனங்கள் எல்லாம் என்ன கேவலமா பேசுவாங்க, ஜனங்கள் எல்லாம் என்ன மதிக்க மாட்டாங்க, அவங்களெல்லாம் என்ன மதிக்கும்படி, என்னை கனம் பண்ணும்படி நீ என் கூட வாங்க, எனக்கு ரெஸ்பெக்ட் இல்லாம போயிரும். ரெண்டுக்கும் ஆப்போசிட்டான கேரக்டரை பாக்குறோம். இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் ஆண்டவர் நம்ம பயன்படுத்தணும்னா, என்னுடைய ரெஸ்பெக்ட் எனக்கு பெருசா தெரியாம, என்னுடைய கனம் எனக்கு பெருசா தெரியாம, என்னுடைய பெயர் எனக்கு பெருசா தெரியாம, ஆண்டவரே நீங்க தான் மகிமைப்படணும் ஏசப்பா, நீங்க தான் பெரியவரா இருக்கணும், உங்க பேர் தான் வெளியே வரணும், நீங்க தான் மகிமைப்படணும், அந்த வைராக்கு எனக்குள்ள இருக்குமானா கர்த்தர் பயன்படுத்த முடியும். ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒரு சில வசனங்கள் புதிய ஏற்பாடுல மட்டும் ஃபாஸ்டா வாசிட்டு வந்துடலாம். இதை குறித்து பைபிள் சொல்ற ஒரு 5 வசனம் நம்ம வாசிக்க போறோம் ஃபாஸ்டாங்க. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 Corinthians 8:2 வாசிக்கலாம். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. எனக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துட்டாலே ஏசப்பா சொல்றாரு, அறிய வேண்டிய பிரகாரமா நீங்க ஒன்னும் என்னென்ன செய்யல, நீங்க அறியவே இல்லைன்னு சொல்றாரு. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். Galatians chapter 6 verse 3 வாசிக்கலாம். கலாத்தியர் 6:3. ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னை தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். அவன் தன்னையே ஏமாத்திக்கிறான் என்று சொல்லுகிறத பாக்குறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு வாங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 16 வாசிக்கலாம். ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர். ரோமர் 12:16. ரோமர் 12:16 வாசிக்கலாம். ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாது இருங்கள். என்னையே புத்திமான் என்று எண்ணினா மத்தவங்களுக்கு இணங்க மாட்டேன், மத்தவங்க சொல்றது நான் கேட்க மாட்டேன், மத்தவங்க வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுக்க மாட்டேன், நான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி நினைப்பேன். உங்களையே புத்திமான் என்று நீங்கள் எண்ணாதிருங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 Corinthians 3 verse 18. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதோடைய 18வது வசனம் வாசிக்கலாமா? ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக, இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். நான் பைத்தியக்காரன்னா மேடுன்னு சொல்லல, எனக்கு அறிவில்ல, எனக்கு தெரியாதுங்கிற உணர்வு வந்தாதான் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும். ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, அறிவில்லை, எனக்கு ஞானம் இல்லை, இந்த உணர்வு யாருக்கு வருகிறதோ அவங்களதான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். அழகா எக்ஸாம்பிள் பவுல் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நமக்கு நல்ல தெரிஞ்ச வசனம். 2 கொரிந்தியர் 3:5. 2 Corinthians 3 verse 5 வாசிக்கலாம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பதை போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. முதல் காரியம், இந்த இரவு ஜெபத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவது, நம்மை ஆண்டவர் பயன்படுத்த முடியும். இந்த சந்ததியில, பாவ நிறைந்த சந்ததியில, கடைசி நாட்கள், இந்த சந்ததியில நம்மை ஆண்டவர் பயன்படுத்த முடியும். 2 கொரிந்தியர் 3 verse 5 வாசிக்கலாம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பதை போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. முதல் காரியம், இந்த இரவு ஜெபத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவது, நம்மை ஆண்டவர் பயன்படுத்த முடியும். இந்த சந்ததியில பாவ நிறைந்த சந்ததியில, கடைசி நாட்கள்,
பாவம் பெருகி கொண்டிருக்கிற ஒரு நாட்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரமா, கொடிய காலங்கள் வரும் என்று நீங்கள் அறிவீர்களாக. ரொம்ப மோசமான ஒரு நாட்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிற ஒரு நாட்கள், அப்பா அம்மாவை அடிக்கிற ஒரு நாட்கள், தற்பிரியராய் இருக்கிற ஒரு நாட்கள், தங்களையே அழகுபடுத்த விரும்புகிற நாட்கள், எல்லாரையும் தங்க பக்கமா இழுக்கிறோன்னு இருக்கிற ஒரு நாட்கள், கடைசி நாட்கள் என்று சொல்லி தீமோத்தேயு சொல்லுகிறார். இந்த கடைசி நாட்களில காரியங்கள் மாறணும்னா எலியாக்கள் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். யார் ஆண்டவர் இந்த எலியான்னு சொல்லி கேட்டா, தங்களுக்கு புகழை தேடாம, தங்களை பெரிதான் நினைக்காம கர்த்தரை உயர்த்துகிற மக்கள் எழுமணும். ஆண்டவரே, எங்களை நாங்க அப்படி ஒப்பு கொடுக்கிறோமே சப்பா. ஒன்று. இரண்டாவது, அந்த மறுபடியும் ஒரு விஷயம், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வாங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அந்த முதல் வசனத்தை மறுபடியும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். 1 Kings chapter 17 verse 1. இந்த எலியாவில் இருந்து அடுத்த நம்ம கடைபிடிக்க வேண்டிய, நமக்குள் இருக்க வேண்டிய ஒரு சுபாவம் வாசிக்கலாம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இரண்டாவதுங்க, இந்த எலியா செய்த ஒரு அறிக்கை, தன்னை யாருன்னு சொல்லி சொல்லும் போது, பவுல் சொல்லும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபுன்னு சொல்லி வாசிக்கிறோம். யாக்கோபுடைய சகோதரனாகிய யாரது, யூதா என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்படி எல்லாம் தங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிற மக்கள் மத்தியில இந்த ஆண்டவர் பயன்படுத்தின எலியா தன்னை யாருன்னு சொல்லி சொல்லுகிறாருன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. இன்னும் 3 பேர் இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகம புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரம் 40வது வசனம். ஜெனசிஸ் 24:40. தன்னுடைய வீட்டு உக்ரானக்காரனை ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி அனுப்புகிறார் ஆபிரகாம். அப்போ அந்த பெண் இங்க வரலன்னா நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்ட போது, அந்த எலியேசருக்கு ஆபிரகாம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதுல இதை பயன்படுத்துகிறாருங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிக்கலாம். அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். நான் வழிபடும் கர்த்தர், நான் வழிபடும் கர்த்தர். ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, the God before whom I walk. எனக்கு, அதாவது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி 17ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாரு பாருங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல முதல் வசனம், ஜெனசிஸ் 17 verse 1. இதே வார்த்தையை தான் அங்க சொல்றாங்க, அங்க இப்படி மொழிபெயர்த்து இருக்கிறாங்க, நான் வழிபடும் கர்த்தர் என்று சொல்லி. வாசிக்கலாமா? ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. அதே வார்த்தையை தான் அங்க பயன்படுத்துறார் ஆபிரகாம். யாருக்கு முன்பாக நான் உத்தமனாய் நடந்து கொண்டு இருக்கிறேனோ அந்த கர்த்தர் உன்னை நடத்துவார். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் அந்த ஆண்டவரை சேவிக்கிறேன், அந்த ஆண்டவருக்கு முன்னால நான் ஒரு அடிமையா என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருக்கு முன்னால, ஏசப்பா சொல்லுங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், எனக்குன்னு அறிவில்லை, நானா முடிவு பண்ண மாட்டேன், நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க என்று சொல்லி அவர் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஆபிரகாமாகிய நான். எலியா சொல்லுகிறாரு, கர்த்தருக்கு முன்பாக அவர் என்ன சொல்வாரோ என்று சொல்லி, அவர் என்ன செய்ய சொல்வாரோ என்று சொல்லி அவருக்கு முன்னால காத்திருக்கிற அவருடைய ஊழியனாகிய நான் என்று சொல்லி தன்னை குறித்து பெருமையா சொல்லாம, அவருடைய அடிமை நான், அவர்தான் பெரியவர், அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் செய்வேன், அவர் சொல்வதை நான் செய்வேன், அவர் செய்ய சொன்னதை தான் நான் செய்வேன் என்று சொல்லி அவருக்கு முன்னால் அடிமையா ஒப்பு கொடுக்கிற. இதைதான் எலிசா தீர்க்கதரிசியும் சொல்றாரு பாருங்க. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோசபாத்துங்கிற ராஜாக்கு அவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு. அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன்,
உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எலியாவுடைய சீஷனை போல வளர்ந்து வந்த எலிசா எலியாவை போலவே சொல்லுகிறாரு, கர்த்தருக்கு முன்பாக ஒரு அடிமையாய் நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி. இதே வார்த்தையங்க புதிய ஏற்பாடுல லூக்கா 1 அதிகாரம் 19 வசனத்துல காபிரியேலுங்கிற தூதன் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். லூக்கா 1 அதிகாரம் 19 வசனம். லூக் சாப்டர் 1 verse 19. லூக் 1 அதிகாரம் 19 வசனம். சகரியாவுக்கு சொல்லும் போது அவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை. லூக்கா 1 அதிகாரம் 19 வசனம் வாசிக்கலாமா? தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். நான் யாருன்னா, அவர் என்ன சொல்வாரோ என்று சொல்லி அவர் சொல்றத கேட்டு அதன்படியே செய்யத்தக்கதான அந்த தேவனுக்கு முன்பாக அடிமையாய் நிற்கிற காபிரியேல் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. இந்த வார்த்தையை தான் எலியா பயன்படுத்துகிறாருங்க. நான் ஆண்டவருக்கு முன்பாக அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கிற அடிமையாகிய நான் என்று சொல்லி சொல்லுகிறான். இன்னைக்கு கடைசி நாட்களில் நிற்கிறோம். நம் தேசத்துல நம்முடைய குடும்பங்களில எழுப்புதல் வரணும்னா, மாற்றங்கள் வரணும்னா, பிசாசுக்கு பின்னால போயிட்டு இருக்கிற மக்கள் கர்த்தரே உண்மை தேவன் என்று அறிக்கை செய்யணும்னா எலியாக்கள் எழுமணும். யார் எலியா? இரண்டாவதாக நம்ம வாசிக்கிற இந்த இடத்துல என்னன்னு சொல்லி வாசிச்சோம்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். சுயமா ஒண்ணு செய்ய மாட்டேன், அவருடைய அடிமை நான், அவருக்கு பணிவிடை செய்கிறவன், அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்கிறவன் என்று சொல்லி. இது நீதிமொழிகள் 8 அதிகாரத்துலங்க. நீதிமொழிகள் 8 அதிகாரத்துல 34 வசனத்துல இந்த கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறது என்னன்னு சொல்லி விளக்க தந்திரத்துல சொல்லுவாரு பாருங்க. 8 அதிகாரம் 34 வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். Proverbs 8:34 வாசிக்கலாமா? என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். எஜமானுடைய வீட்டுக்கு வாசல் முன்னால போய் நின்னுச்சு, எப்ப எஜமான் கதவை திறப்பாரோ, யாரை பார்த்து என்ன சொல்லுவாரோ, எங்க போக சொல்லுவாரோ என்று சொல்லி அதிகாலையில வந்து என்ன செய்யறாங்க, அங்க விழித்திருந்து உட்கார்ந்து கொண்டு இருக்காங்க. எஜமானுடைய பார்வை அவங்க மேல படணும். எஜமான் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அவங்க சொன்னாதான் செய்வாங்க, எஜமான் சொன்னதை தான் செய்வாங்க. அந்த காட்சியை ஆண்டு கொடுத்து எலியா தீர்க்கதரிசி அப்படி தன்னை ஒப்பு கொடுத்திருந்தாரு. நான் அவருடைய அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுத்திருந்தேன். நான் இதை தியானிக்கும் போதுங்க, இதுக்கு ஆப்போசிட்டா கர்த்தரை முன்னால வைக்காத சூழ்நிலைகளை குறித்து பைபிள் சொல்ற ஒரு 3 வார்த்தைகளை நம்ம பார்க்க போறோம். போன புதன்கிழமை ஜெபத்துல யோசப் யாரை பத்தி, எரோபயாம பத்தி நம்ம பார்க்கும்போது இந்த வார்த்தையை பார்த்தோம். நம்ம ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்க. 1 ராஜாக்கள் 14 அதிகாரத்துக்கு வாங்க. 1 ராஜாக்கள் 14 அதிகாரத்துல எரோபயாமின் பாவம் என்ன என்று சொல்லி சொல்லப்பட்ட போது அங்க ஒரு வார்த்தை போடப்பட்டிருந்துச்சு. நம்ம அன்னைக்கு தியானிச்சோம். இந்த சிந்தையோடு நம்ம அதை பார்க்கலாம் பாருங்க. 1 ராஜாக்கள் 14 அதிகாரம் 9வது வசனத்துடைய கடைசி பகுதி மட்டும் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 14 அதிகாரம் நம்ம 8, 9 தான் பார்க்க போறோம். ஆனா 9 கடைசி மட்டும் நம்ம பார்க்கலாம் பாருங்க. உனக்கு புறம்பே என்னை தள்ளி விட்டாய். எரோபயாம பார்த்து ஆண்டு சொல்லுகிறாரு, உனக்கு முன்னால இருக்க வேண்டிய நானு, அல்லது நீ எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கணும், ஆனா நீயோ என்ன உனக்கு பின்னால தூக்கி என்ன செஞ்சிட்ட, நீ எரிஞ்சிட்ட. சரியான மொழிபெயர்ப்பு வந்து நீ என்ன தூக்கி உனக்கு பின்னால என்ன நீ எரிஞ்சிட்டன்னு ஏசப்பா எரோபயாம பார்த்து சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. எலியாக்கள் யாருன்னா கர்த்தரை எப்பொழுதும் முன்னால வச்சு வாழ்றவங்க, அவருக்கு முன்னால அடிமையாய் தங்களை அர்ப்பணித்து வாழுகிறோம். இந்த இடத்துல எரோபயாம குறித்து அதுக்கு மாற்றா ஏசப்பா சொல்லி சொல்லுகிறாரு, அவர் கர்த்தரை தூக்கி தனக்கு பின்னால தூக்கி எரிஞ்சிட்டாராம். அர்த்தம் என்ன? நம்ம அன்னைக்கு புதன்கிழமை கூட தியானிச்சோம். அதுக்கு முந்தின வசனத்துல எத்தனாவது வசனத்துல 8வது வசனத்துல பாருங்க. 8வது வசனம் வாசிக்கலாம். நான் ராஜ்ய பாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன், ஆனாலும் என் கற்பனைகளை கை கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதை போல நீ இராமல் என்னை தூக்கி நீ கீழே எரிஞ்சிட்ட. அப்ப நான் கர்த்தருக்கு முன்னால நான் நிக்கல அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, அதாவது எலியாவை போல நான் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய வார்த்தைய கற்பனையா நினைச்சு கை கொள்ளாம இருக்கிறோம். கற்பனைன்னு வரும்போது கமாண்ட்,
கவர்மெண்ட் ஆர்டர். அவர் சொல்லிட்டா அதுக்கப்புறம் மறு பேச்சே இல்லை. நான் யோசிக்கவே மாட்டேன். அவர் போனா நான் போயிருவேன், அவர் செய்யினா நான் செஞ்சிருவேன். அவர் சொல்றாரு அதை செய், அதுதான் கற்பனைன்னு சொல்லுவது. தாவீதை குறித்து இயேசுப்பா சொல்றாரு, என் கற்பனைகளை கை கொண்டவன் தாவீது. ரெண்டாவது சொல்றாரு, முழு இருதயத்தோடு எனக்கு பின்னால வந்தவர் தான் யாரு? தாவீது. நாமும் ஆண்டருக்கு பின்னால வர்றோம், நிறைய காரியங்களை ஆண்டு பின்பற்றி வருகிறோம். ஏன் பின்பற்றி வருகிறோம்? நிறைய தடவை ஆசீர்வாதத்துக்காக இருக்கும். நிறைய பாடல்கள் நம்ம அப்படிதான் உற்சாகப்படுத்துது. கர்த்தர் என்னை ஆறுதல் கொடுக்கிறாரு, கர்த்தர் என்னை தேற்றுகிறாரு, கர்த்தர் எனக்கு அன்பு காட்டுகிறாரு என்று சொல்லி பல நேரம் அதுக்காக தான் ஆண்டு பின்னால வருகிறோம். ஆனா தாவீதை குறித்து ஆண்டு பெருமையா சொல்லுகிறார். ஏன் முழு இருதயத்தோடு என்னை பின்பற்றி வருகிறாருன்னா, அந்த வசனம் சொல்லுது, என் பார்வைக்கு செம்மையானதையே செய்யும்படி. ஏன் தாவீது கர்த்தரை பின்பற்றி வருகிறாரு? கர்த்தர் பார்வையில செம்மையானது எது? அவர் முகத்தை பார்க்கிறாங்க, அவர் முகத்துல சந்தோஷம் இருக்கா, நான் செய்யும் போது அவர் மகிழ்ச்சி அடைகிறாரா, அவருக்கு இது சரியா தெரிகிறதா, அது என்னன்னு அறிஞ்சு அதையே செய்யும்படி அவரை பின்பற்றுகிறவர்கள். அப்படி செய்யாம போயிட்டா, கற்பனையா நினைச்சு கை கொள்ளாம போயிட்டா, அவர் சித்தத்தை அறிஞ்சு செய்வதற்காக அவரை பின்பற்றாம போயிட்டா, கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைக்கவில்லை, கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்கவில்லை. எரோபயாம போலதான் நாமும் இருக்கிறோம். இன்னொரு வசனம், சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக நான் நிற்கல என்பதற்கு அடையாளம் என்ன? அந்த வார்த்தை ஒண்ணு கற்றுக் கொடுக்குது பாருங்க. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 17வது வசனம். Psalms 50:17 வாசிக்கலாம். சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறார். வார்த்தையை தூக்கி எரிஞ்சாலும் அவரை தூக்கி எரிஞ்சாலும் ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப இவர் சொல்லுகிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை தூக்கி எரிகிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிச்சையை நீங்க என்ன செய்றீங்க? பகைக்கிறீங்க. அப்போ கர்த்தருக்கு முன்னால நிற்கிறேன் எலியா சொல்வது போல நான் எப்ப சொல்ல முடியுமானா, சிச்சையை பகைக்கிறவனா இருந்தா நான் சொல்ல முடியாது. நம்ம தவறு செய்கிறோம், நம்ம குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். கர்த்தருடைய சிச்சை நம்ம மேல வரும்போது, கர்த்தரால சிச்சிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான் என்று பைபிள் சொல்லுகிறது. என் தவறை சுட்டி காட்டி, ஆமாண்டவரே நீ இப்படி செய்யலன்னா எப்படியோ போயிருப்பேன் ஏசப்பா, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால உடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். சிச்சை நல்லதப்பா, இப்படி மட்டும் என் வாழ்க்கையில நடக்கலன்னா, இந்த தாமதம் மட்டும் வரலன்னா, இந்த பலவீனம் மட்டும் வரலன்னா, இந்த அவமானம் மட்டும் வரலன்னா, வாழ்க்கை எப்படியோ போயிருக்கோம் என்று சொல்லி அந்த சிச்சையை நேசிக்கிறவர்கள், சிச்சையை பகைக்கிறவர்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்கள் அல்ல. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, நெகேமியா 9ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கலாமாங்க. ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாய பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எறிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்கள் அவருடைய கற்பனைகளை கை கொள்வாங்க, அவர் சித்தம் என்னன்னு அறிஞ்சு அதையே செய்யும்படி அவரை பின்பற்றி போவாங்க. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவங்க சிச்சையை பகைக்க மாட்டாங்க, சிச்சையை நேசிப்பாங்க. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவங்க, இந்த வசனம் சொல்லுது, அவர்கள் கலகம் பண்ண மாட்டாங்க, முரட்டாட்டம் பண்ண மாட்டாங்க. கர்த்தர் பேசும்போது வேற வழி இல்லாம கீழ்ப்படிய மாட்டாங்க. கர்த்தர் பேசின உடனே கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன் ஆண்டவர் இப்படி செய்றீங்க, ஏன் ஆண்டவர் இப்படி நீங்க செய்யல, கர்த்தர்ட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க. ரிபல்லியஸா இருக்க மாட்டாங்க, எதிர்த்து பேச மாட்டாங்க. கர்த்தர் சொன்னா உடனே அதற்கு என்ன செய்வாங்க? விட்டு கொடுப்பாங்க. அது மாத்திரமல்ல, இந்த வசனம் என்ன சொல்லுது, அங்க சிச்சையை பகைத்தாங்கன்னு வாசிக்கிறோம், இங்கேயோ யாரை கொண்டு சிச்சையை கர்த்தர் அனுப்புகிறாரோ, யாரை கொண்டு கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறாரோ அவர்களை கொலை செய்ய வகை தேடினார்களா? இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனா இருந்தா, என்னை புகழுகிறவனை விட, என்னை பாராட்டுகிறவனை விட, என்னை உற்சாகப்படுத்துகிறவனை விட, என் குறைகளை சுட்டி காட்டுகிறவனை நான் நேசிக்க ஆரம்பிப்பேன். அவர்கள் சொல்லலைன்னா நான் அதே பாவத்திலேயே போயிருப்பேங்க. அன்னைக்கு வசனத்துல வந்து உட்கார்ந்தோம், அந்த தேவ மனுஷன் மூலம் ஆண்டு என்னோடு கூட பேசினாரு. அந்த சகோதரன் எனக்கு எச்சரித்தாங்க, அந்த சகோதரி எனக்கு எச்சரித்தாங்க, அவங்க சாட்சியினால நான் எச்சரிக்கப்பட்டேன், அவங்க வாழ்க்கையினால நான் எச்சரிக்கப்பட்டேன். நானும் நீங்களும் கர்த்தருக்கு முன்பாக நிற்பது உண்மையானா,
என்னை சிட்சிப்பதற்கு, கடிந்து கொள்வதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிறவர்களை நம்ம நேசிக்கிறவர்களா இருப்போம். யார் எலியாக்கள்? முதல் காரியம், தன்னை குறித்து கொஞ்சமும் யோசிக்காம கர்த்தரை மட்டும் யோசிக்கிறவர்கள், கர்த்தரை மேல தூக்கி வைத்திருக்கிறவர்கள். யார் எலியாக்கள்? இரண்டாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்கள், ஆண்டவருக்கு முன்னால நிற்கிறவர்கள். ஆண்டவரே, நான் உம்முடைய அடிமை அப்பா, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்வேன், நீ அடிச்சாலும் நான் ஏத்துக்குவேன், கடிந்து கொண்டாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறவர்கள் தான் அவர்கள் எலியாக்களா இருக்க முடியும். இதுல இன்னொரு வார்த்தை வந்துங்க, இந்த எலியா தீர்க்கதரிசி நாகமான்ட்ட எலிசா நாகமான்ட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாரு. நாகமான் நிறைய காணிக்கைகள் எல்லாம் கொண்டு வரும்போது எலிசா என்ன செய்ய மாட்டாருன்னு அதை வாங்க மாட்டார். அப்போ ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார் பாருங்க, அதை வாசிக்கலாமாங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். 2 Kings chapter 5 verse 16. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு அவன், நான் வாங்குகிறது இல்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணி விட்டான். அப்ப கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனு யாருன்னா, இதுக்கு முன்னால பார்த்தோம், நான் அடிமை, அவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்வேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறவர்கள் மட்டுமல்ல, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்கள் தனக்கு உதவிக்காக, தன்னுடைய ஒத்தாசைக்காக, தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துக்காக மனுஷன்ட்ட கை நீட்ட மாட்டாங்க. கர்த்தர் முன்னால மட்டும்தான் என்ன செய்வாங்க? கை நீட்டுவாங்க. மனிதர் முன்னால கேட்க மாட்டாங்க, மனிதர் முன்னால சொல்ல மாட்டாங்க, கர்த்தரை மட்டும் சொல்லுகிறவர்களா இருப்பாங்க. நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறது உண்மையானா எனக்கு ஒத்த ஆசை வரும், பர்வதங்களுக்கு நேராக மட்டும்தான் எனக்கு செய்வேன், என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமி உண்டாக்கி எனக்கு கர்த்தரிடத்துல தான் எனக்கு ஒத்தாசை வரும். பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே, நீர் இரக்கம் செய்யும் வரைக்கும் என் கண்கள் உண்மை மட்டும்தான் நோக்கி கொண்டு இருக்கும். நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியாவா இன்னைக்கு இருக்கிறோமா? சின்ன சின்ன விஷயத்துக்காக எல்லாம் மனுஷன் முன்னால போய் நிற்கிறோமோ? கை நீட்டி கொண்டு இருக்கிறோமோ? பேங்க் முன்னால போய் நின்று கொண்டு இருக்கிறோமோ? கடன் என்று சொல்லி வாங்கி கொண்டு இருக்கிறோமோ? நான் எலியாவா இருக்கவே முடியாது. கர்த்தர் என்னை பயன்படுத்தணும்னா கர்த்தருக்கு முன்னால கை நீட்டுக்கிறவனா நான் மாறணும். மூன்றாவதாகங்க, அந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் மறுபடியும் வாங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை மறுபடியும் ஒரு விஷயம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கலாம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். மூன்றாவதுங்க, இந்த எலியாவுடைய தேவன் யாரு என்று சொல்லி அவரை பார்த்து கேட்டா, தமிழ்ல அந்த வார்த்தையை சரியா மொழிபெயர்க்கல. என்ன சொல்லி போட்டுட்டாங்கன்னா, அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நிறைய இடத்துல இந்த வார்த்தை வரும், அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி. ஆங்கிலத்துல என்ன போட்டு சரியான அர்த்தம் என்னன்னா, அவர் ஜீவிக்கிறவர் என்பது உண்மையா இருக்கிறதுனால. அதாவது ஆங்கிலத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, as certainly as the Lord God of Israel lives. ஆண்டவர் உயிரோட இருப்பது எந்த அளவு உண்மையோ அந்த அளவு உண்மை இப்ப நான் சொல்ல போகிற தீர்க்க தரிசனம் என்று சொல்லி சொல்லுகிறான். அதாவது எலியாவின் தேவன் யாரு அப்படின்னா, he is a living God. அவர் ஜீவித்திருக்கிறவர், அவர் உயிரோட இருக்கிறவர், அவர் என்றைக்குமே உயிரோட இருக்கிறவர். ஒரு கேள்வி நமக்கு முன்னால இன்னைக்கு, இப்போ நம்ம பாடலை பாடினோம், மறவாமல் நம்மை நினைக்கிறவர் என்று சொல்லி. என்றைக்கும் தான் நினைக்கிறவரா நம்ம யோசிக்கிறோமா? எத்தனையோ தடவை அவர் நம்ம மறந்துட்டது போல இருக்கிறது. ரொம்ப நாள வீட்டுல உட்கார்ந்துட்டோமே, நிறைய காரியம் தாமதம் ஆயிடுச்சு, கர்த்தர் நம்மை மறந்துட்டாரோ, கர்த்தர் நம்மை கிரியை செய்யவில்லையோ. எலியாவின் தேவன் யாருன்னு சொல்லி கேட்டான், அவர் என்றைக்குமே ஜீவித்திருக்கிறவர். He is always living. அவர் எவர் பிரசன்ட் காட். இந்த சங்கீதத்துல வாசிக்கிறோமே, அவர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அந்த அனுகூலங்கிற வார்த்தை தான் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. இஸ் an ever present God. அவர் எப்பொழுதுமே உயிரோடு இருக்கிறவர், எப்பொழுதுமே இருக்கிறவர். எந்த சூழ்நிலையில ஆண்டவரே எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க, கணவன் விட்டுட்டாங்க, மனைவி விட்டுட்டாங்க, ஊழியர்கள் விட்டுட்டாங்க, விசுவாசிகள் விட்டுட்டாங்க, சொல்லுங்க நீங்க இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டான். நான் இருக்கிற மகனே, நான் இருக்கிற மகனே, யார் உன்னை கைவிட்டாலும், யார் உன்னை விட்டு விலகினாலும் நான் விலகுவதில்லை என்று சொல்லி சொல்லுகிறவர் என் தேவன் என்று சொல்லி சொல்லுகிறான். எல்லாரும் எதிர்த்து நிக்கிறாங்க பாருங்க. ஏசாமி அந்த எந்த மலை, கல்வாரி மலையில மேல தனியா தொங்கிட்டு இருக்கிறது போல இவரும் அந்த மலையில தனியா நின்று கொண்டு இருக்கிறாரு.
எல்லாம் ஜனங்கள் எல்லாம் ஆப்போசிட்டா நிக்கிறாங்க, ராஜா ஆப்போசிட்டா நிக்கிறாங்க, 850 பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் ஆப்போசிட்டா நின்று கொண்டிருக்கிறாங்க. தனி மனிதனா நின்று கொண்டிருக்கிறார். தைரியமா கர்ச்சிக்கிறாரு, அவர்தான் தேவன் என்று சொல்லி கர்ச்சிக்கிறாரு. ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்றாரு, கர்த்தரே தேவன் என்று மக்களை சொல்ல வைக்கிறாரு. கர்த்தர் என்னை தனியா இருக்க விடவில்லை, என் ஆண்டவர் உயிரோட இருக்கிறவர், ஆண்டவர் ஜீவித்திருக்கிறவர் என்ற ஒரு வைராக்கியம் அவருக்குள்ள இருந்துச்சு. எனக்கு உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் என்னை பயன்படுத்தணும்னா, அவர் என்றைக்கும் மாறாதவர், அவர் என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர், என்றைக்கும் அவருடைய அன்பு மாறுவதே இல்லை, என்னோடு கூட அவர் இருக்கிறவர், கைப்பிடிச்சவர் இறுதி வரைக்கும் நடத்துவார். அந்த நிச்சயம், அந்த நம்பிக்கை அவர் மேல இருக்கணும். சூழ்நிலைகள் வித்தியாசமா போகலாம், ஒண்ணுமே தெரியாம போகலாம், ஆனா அவருக்கு தெரியும் அவர் அங்கேதான் இருக்கிறாரு. இந்த நம்பிக்கை நமக்கு வரணும். கர்த்தர் நல்லவராய் இருப்பாரு. பாருங்க, ஒரு சில வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 40வது வசனம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 40வது வசனம். மோசே மூலமா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் கானானுக்குள்ள போருக்கு முன்னால செய்த பிரசங்கம் இது, அவங்களோடு பேசின வார்த்தைகள். அப்ப மோசே மூலமா ஆண்டவர் ஒரு வார்த்தையை அவன் பார்த்து சொல்றாரு, வாசிக்கலாமாங்க? நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிற அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தப்படுறார். மோசே இல்ல, இவங்க தான் தனியா உள்ள போக போறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மோசே மரித்து போகிறவன், ஆனா நானும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்று சொல்லி அந்த ஜனங்கள் ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறத பார்க்கிறோம். அதே மாதிரிங்க, தானியேல் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தானியேல் 12ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல, தானியேல் 12ஆம் அதிகாரம் அதுடைய 7வது வசனம். தானியேல் சாப்டர் 12 verse 7, 1049வது பக்கம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தமது இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும், பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். அங்க அந்த தூதன் சொல்லும் போது ஆண்டவர் என்னவாய் அடையாளம் கண்டுபிடிக்கிறாருன்னா, அவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்று சொல்லுகிறான். இதேதான் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம். ரெவலேஷன் சாப்டர் 10 verse 7 வாசிக்கலாமாங்க? 7ஆம் வசனம். வானத்தையும் அதில் உள்ளவைகளையும், பூமியையும் அதில் உள்ளவைகளையும், சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டிப்பவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரும் மாணவர் மேல் ஆணையிட்டு சொன்னார். நீங்க நான் ஏன் வாசிக்கணும், 3 வசனம் ஏன் வாசிக்கோன்னா, ஆண்டவர் தன்னை அடையாளம் காட்டும் போது சொல்றாரு, நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்று சொல்லி. தூதர்கள் ஆண்டவரை குறித்து அடையாளம் காட்டும் போது சொல்லுகிறாரு, அவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்று சொல்லி. எலியா தீர்க்கதரிசி அந்த ஆகாப்ட சொல்லும் போது, என் ஆண்டவர் என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர், அவர் மாறாதவர், அவர் மாறி போகிறதில்லை, அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர் என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம். எனக்கு உங்களுக்கும் அந்த விசுவாசம் இருக்கா? காரியங்கள் வித்தியாசமா போகும்போது, இருளா தோன்றும் போது, வழி தெரியாம தோன்றும் போது, யோபு ரொம்ப வித்தியாசமா போகும்போது, யோபு 23ஆம் அதிகாரம் 9-10 சொல்றாரு, நான் முன்னால போனாலும் அவரை காணும், நான் பின்னால போனாலும் அவரை காணும், எங்க திரும்பினாலும் அவரை காணும், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக என்ன செய்வேன், விளங்க பண்ணுவார். என்ன சூழ்நிலை வித்தியாசமா போனாலும் என் ஆண்டவர் அங்க என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. ஒரு சின்ன வீட்டுல தீ பிடிச்சிருச்சான் சடனாங்க, எல்லா இடத்துல புகை ஆயிடுச்சு. 2 நாள் முன்னால ரொம்ப வேதனையான செய்தியை நம்ம கேட்டோம். எங்க கேட்டோம்? குவைத்துல பெரிய மாடி கட்டடம், ஒரு கிச்சன்ல வந்த ஸ்மோக் வந்து ஃபுல்லா பரவி எல்லா இடத்துலயும் ஸ்மோக் வந்துருச்சு. அந்த ஸ்மோக்னால அநேகர் என்ன செஞ்சுட்டாங்க, எங்க போகிறதுன்னு சொல்லி தெரியாம மூச்சு திணறி இறந்து போயிட்டாங்க. ஒரு வீட்டுல அங்க நடக்கல, இன்னொரு இடத்துல ஒரு வீட்டுல ஃபுல்லா தீ பிடிச்சிருச்சுங்க. அது ஒரு ஏழையான ஒரு வீடு, மேல வந்து கூரை போட்ட ஒரு வீடு. அப்போ மற்றவங்க எல்லாம் தப்பிச்சுட்டு வந்துட்டாங்க. ஒரு குட்டி தம்பி மட்டும் என்ன செஞ்சுட்டான்னா, அவனுக்கு மரம் ஏறியெல்லாம் பழக்கம். அந்த வீட்டுல நடுவுல ஒரு தூண் மாதிரி இருக்கும், அதுல மேல ஏறிட்டான். என்ன செய்யறதுன்னு தெரியல, மற்றவங்க எல்லாம் தப்பிச்சுட்டாங்க. அவன் மட்டும் அந்த தூண்ல மேல ஏறி மேல போய் உட்கார்ந்துட்டான். ஃபுல்லா தீ பிடிச்சிட்டு இருக்கு, ஃபுல்லா ஸ்மோக் வந்துருச்சு. எல்லாரும் தேடுறாங்க, அந்த பையனை காணும். எங்கன்னு சொல்லி பார்த்தா அவன் மேல இருக்கிறான். அவங்க மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க.
எல்லாம் கூப்பிடுகிறாங்க, குதி குதி குதி, நாங்க பிடிச்சுக்கிறோம் சொல்லி. யாருமே நம்பி அவன் குதிக்கவே இல்லை. எங்கிருந்தோ அவங்க அப்பா ஓடி வருகிறாரு, ஓடி உள்ள வந்து மகனே சொல்லி கூப்பிடுகிறாங்க, குதி மகனேன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. அவன் சொல்றான், அப்பா எனக்கு ஒண்ணுமே தெரியலையா அப்பா, எல்லா இடத்தையும் இருட்டா இருக்கு, எங்க குதிக்கிறது? அவங்க அப்பா சொல்றாங்க, உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியுது, நீ நிக்கிறது நல்லா தெரியுது, நீ உட்கார்ந்து இருக்க நல்லா தெரியுது, நீ நம்பி குதி, நான் உன்ன என்ன செய்கிறேன், பிடித்துக் கொள்ளுகிறேன். எனக்கு உங்களுக்கும் காரியங்கள் தெரியாம இருக்கலாம், வித்தியாசமா இருக்கலாம், புரிந்து கொள்ள முடியாம இருக்கலாம், ஏன் என்று தெரியாம இருக்கலாம், ஆனா என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் எலியாக்களை எழுப்பணும்னா, ஆண்டவரே சூழ்நிலைகளை சார்ந்து அல்ல. நான் நீங்க வசனத்துல பார்த்தோம், சூழ்நிலைகள் கர்த்தரை மாற்றவே இல்லை, கொல்ல போறாங்க, ஆலோசனை பண்ணுகிறாங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, பிரபுக்கள் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள், ஆனா நானோ உடைய பிரமாணங்களை தியானிக்கிறேன். எலியாக்கள் யாரு? சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், அவர் மாறாதவர் என்று அறிக்கை செய்கிறவர்கள், அவர் மறவாதவர் அறிக்கை செய்கிறவர்கள், அந்த கர்த்தரை சார்ந்து கொண்டவர்களை ஆண்டவர் பயன்படுத்த முடியும். முதல் காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம், நம்மை ஒரு பொருட்டா நினைக்காம அவர்தான் எனக்கு பெருசுங்க, அவர்தான் முக்கியம். தலைமையில அந்த சிங்காசனத்துல கேருபீன்கள் கர்த்தரை தூக்கி சுமப்பார்களாம், அந்த மாதிரி இயேசுவை தூக்கி சுமக்கிறவர்களாம், அவர்தான் முக்கியம், என்னை ஒரு பொருட்டா நான் நினைக்க மாட்டேன்னு சொல்லி வாழுகிறவர்கள் தான் எலியாக்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்கள், பணிவிடைக்காரராய் அவர்கிட்ட மட்டும் கையேந்தி நிற்கிறவர்கள், வேற எங்கேயும் கையேந்த மாட்டேன், எனக்கு உங்க கூட தான் எனக்கு ஒத்தாசை வரணும், நீங்க தான் எனக்கு செய்யணும் என்று சொல்லி கர்த்தரை சார்ந்தவர்கள் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவது யாருன்னா, அந்த தேவன் யாரு? என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். யோபு தானே அதை சொல்றாரு, என் மீட்பர் என்ன செய்கிறாரு, உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறாங்க. அந்த ஒரு நம்பிக்கையோடு வாழுகிறவர்கள் எலியாக்களா இருக்க முடியும். நான்காவதாகங்க, அந்த மறுபடியும் ஒரு 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், மறுபடியும் ஒரு வாங்க, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை மறுபடியும் ஒரு விஷயம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கலாம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இங்க ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிறார். எப்பவுமே தீர்க்கதரிசிகளை நீங்க கவனிப்பீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை இது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க எலியா என்னன்னு சொல்லி சொல்லுகிறாங்க, நான் சொல்லுகிறேன், என் வார்த்தையின் படியே இங்க என்ன நடக்கும், இங்க நடக்கும்னு சொல்லிட்டு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த வார்த்தை. ஆனா அப்படியே பின்னணியை பார்க்கும்போதுங்க, ஒரு சில வசனம் நான் சுட்டி காட்டுறேன் பாருங்க. அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் முதல் வசனம். 1 Kings 18:1. 1 ராஜாக்கள் 18:1 வாசிக்கலாம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றான். அதுக்கு இதுக்கு என்ன கான்ட்ரடிக்ஷனா இருக்கு? அங்க சொல்றாரு, நான் சொன்னாதான் என்ன செய்யும், மழை வரும். இங்க யார் சொல்றா? எலியாவா சொல்றாரு? இல்ல, அங்க சாரிபாத் விதவைட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிற இவரை பார்த்து, போ சொல்லு, நான் தேசத்துக்கு என்ன செய்ய போகிறேன், மழையை கட்டளையிடுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. இதை புதிய ஏற்பாடுல சொல்லும் போது யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18. ஜேம்ஸ் சாப்டர் 5:17-18 வாசிக்கலாம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள பெய்யாதபடிக்கு இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இங்க யாரால வந்துச்சுன்னு வாசிக்கிறோம், அவன் ஜெபம் பண்ணினா அதனால வந்துச்சு. நீங்க கவனிச்சுட்டு வாங்க. 17ஆம் அதிகாரத்துல நான் 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். சரியாங்க, டைம் ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு. என்னோட ஒத்துழைங்க. அண்டு சித்தமான 1:10க்கு நம்ம முடிச்சு நம்ம கேப்குள்ள போக போறோம். சரியா, கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. பேசிட்டே இருக்கிறாங்களே இந்த பிரதர் நினைச்சிடாதீங்க, 10 நிமிஷத்துல நம்ம முடிச்சிடலாம். சரி, 17ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, என் வார்த்தையின்படியே நடக்கும்னு சொல்றாரு. 18ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் மழையை கட்டளையிடுவேன்னு சொல்லி சொல்லுகிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, இவர் ஜெபம் பண்ணினாரு, வானத்தை ஏசப்பா என்ன செஞ்சாரு, அடைச்சாரு. இவர் ஜெபம் பண்ணினார், மறுபடியும் என்ன செஞ்சிச்சு, மழை வந்துச்சுன்னு சொல்லுகிறார். இது அத்தனைக்கும்
அந்த எலியா தீர்க்கதரிசி மலை மேல நிற்கும் போது ஒரு ஜெபம் செய்கிறார். அதுல ஒரு தெளிவு உண்டாக்குறார் பாருங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36வது வசனம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36வது வசனம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். அந்தி பலி செலுத்தும் நேரத்துல தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். அப்ப 100க்கு 100 எலியா சொல்லுகிறாரு, இது நான் செய்யல, இதை நீங்க சொல்லிதான் நான் என்ன செய்கிறேன். அப்ப இதுல என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? கர்த்தருடைய சித்தத்தை தான் சித்தமா முழுக்க ஏற்றுக்கொண்டு தான் செய்கிறதெல்லாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறேன் என்று அவரோடு தன்னை அப்படியே அர்ப்பணிச்சு ஒன்றிணைந்து வாழ்ந்த மனுஷன் தான் யாருன்னா இந்த எலியா. தனக்கென்று சித்தம் இருக்கவில்லை, தனக்கென்று பிரியம் இருக்கவில்லை, தனக்கென்று நோக்கங்கள் இருக்கவில்லை, தனக்கென்று ஒரு முடிவுகள் இருக்கவில்லை. கர்த்தருடைய முடிவு தான் தன் முடிவாய் அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி வாசிப்பார். ஆண்டவர் எலியாக்களை இந்த கடைசி நாட்களில் எழுப்பி நம்ம தேசத்திலும் கர்த்தரே தேவனுங்கிற கூக்குரல் வரணும்னா, அந்த ஆர்ப்பரிப்பு வரணும்னா, ஆண்டவரே நாங்க சுயமா முடிவு பண்ண மாட்டோம். ஏசப்பா திரும்பி சொன்னாரு, நான் சுயமாய் பேசவில்லை, நான் சுயமாய் செய்கிறதில்லை, சுயமாய் நியாயம் தீர்க்கிறதில்லை, சுயமாய் நான் வரவில்லை, அவர்தான் செய்கிறார் என்று சொன்னது போல கடைசி நாட்களில ஆண்டவரே நாங்க சுயமா ஒண்ணும் செய்ய மாட்டோம் ஏசப்பா, நீங்க செய்ய விடாதீங்க சுவாமி, நாங்க சுயமா செஞ்ச வாய்க்க பண்ணாதீங்க ஏசப்பா, நீங்க நினைக்கிறது மட்டும் செய்கிறவர்களா எங்களை நீங்க மாற்றுங்க. இவர் நல்லா அறிஞ்சிருந்தாரு. அந்த எனக்கு நேரம் இல்ல, நீங்க இந்த வசனம் நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்குங்க. லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்துல 18-19. லேவியராகமம் 26ல 18-19. அடுத்தது உபாகமத்துல 11ஆம் அதிகாரம் 16-17. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 16-17. கடைசியா உபாகமம் 28ஆம் அதிகாரம் 23-24. இந்த 3 பகுதிகள், அதாவது லேவியராகமம் 26ல 18-19, உபாகமம் 11ல 16-17, உபாகமம் 28ல 23-24. இந்த எல்லா வசனங்களிலும் கர்த்தர ஜனங்க தள்ளி விடும்போது, கர்த்தருடைய வார்த்தையை அவங்க தள்ளி விடும்போது, நியாயப்பிரமாணத்தை மீறும் போது ஆண்டவர் வானத்தை அடைப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டதை நன்கு அறிந்தவர் தான் யாரு? இந்த எலியா. அப்ப கர்த்தருடைய சித்தத்தை அறிஞ்சவரா, அந்த சித்தத்தை அறிந்து அதன்படி ஜெபிக்கிறவரா இருந்தார். சுயமா ஜெபிக்கல, கர்த்தர் சித்தத்தை அறிந்து ஜெபிக்கிறவரா இருந்தார். தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை அவர் மூலமா ஆண்டவர் கொண்டு வந்தார். எரேமியா 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மழை பெய்யத்தக்க தேவன், செய்யத்தக்க தேவன் அவர் ஒருவர் தான் என்று சொல்லி எரேமியா 14:22 வாசிக்கிறோம். இந்த சத்தியத்தை அறிந்தவரா, கர்த்தரை சார்ந்து அவர் சித்தத்தை அறிந்து அப்படியே செய்கிறவரா இருந்தார். இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டவரால் எலியாவை போல பயன்படுத்தப்படணும்னா, என் சுய இஷ்டம் இல்ல ஆண்டவரே, உங்க சித்தம் என்னன்னு சொல்லி புரிஞ்சு அந்த சித்தத்தை ஏன் சித்தமா எடுத்துக்கொண்டு, பெர்க்மான்ஸ் பிரதர் பாடுறாங்களே, வேறொரு ஆசை இல்லை ஐயா உண்மை தவிர, என் ஆசையெல்லாம் உங்க ஆசை, உங்க ஆசை எதுவும் அதுதான் என் ஆசை, உங்க விருப்பம் எதுவும் அதுதான் என் விருப்பம். அப்படி ஒப்பு கொடுத்தவர்களை கர்த்தரால பயன்படுத்த முடியும். கடைசியாங்க 5வதாகங்க, நான் வசனம் எடுக்கல, நமக்கு டைம் ஆயிடுச்சு, நான் சொல்லி முடிச்சிடுறேன் பாருங்க. பைபிள்ல உயிரோட எழுப்பின முதல் மனுஷன் யாருன்னா இந்த எலியா தீர்க்கதரிசி தான். ஒருத்தர் உயிரோட எழுப்பினாங்கிற சம்பவம் நம்ம வாசிக்கிற முதல் இடம் என்னன்னா, இந்த சாரிபாத் விதவையுடைய மகன் இறந்து போறாங்க பாருங்க. அப்ப இந்த எலியா தீர்க்கதரிசி அவர் என்ன செய்து உயிரோட எழுப்புகிறார். யார் எலியா தீர்க்கதரிசிகள்? செத்து போனவங்களும் உயிரோட எழுப்புகிறவர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? பைபிள் சொல்லுது, இன்றைக்கு உலகம் முழுசும் பாவத்துல கிடக்கிறது, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து இருக்கிற ஜனங்களை சுவிசேஷம் சொல்லி எழுப்புகிறவர்கள் தான் யாரு? எலியாக்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 2வது இந்த எலியாவை குறித்து வாசிக்கும் போது, அவர் வானத்தை அடைச்சாரு, வானத்தை 4 முறை திறந்தாராம் அப்படின்னு சொல்லி அவரை பத்தி சொல்லுவாங்க. வானத்தை 1 முறை அடைத்தாரு, வானத்தை 4 முறை திறந்தாராம். அப்படின்னு அர்த்தம் என்ன? மழை வராதபடி ஜெபம் பண்ணினார், வானம் என்ன செஞ்சுச்சு? அடைக்கப்பட்டுச்சு. வானம் திறந்தது 4 சம்பவங்கள். 4 சம்பவங்கள் என்னன்னா, முதல் சம்பவம் அவர் ஜெபம் பண்றாரு, மேல என்ன வந்துச்சு? மழை வந்துச்சு.
ரெண்டாவது வானம் திறக்கப்பட்டது எங்கன்னா, அந்த மலையில அவர் ஜெபம் பண்ணும்போது அவனுடைய அக்கினி வந்து அந்த சாக்ரிஃபைஸ் என்ன செஞ்சுச்சு, அதை எடுத்துக்கொண்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வானம் திறந்து அக்கினி வந்துச்சுன்னு சொல்லி வாசிக்கிறோம். அடுத்தது இவரை பிடிக்கும்படியாய் இஸ்ரவேலின் ராஜா ஒரு தலைவனை வச்சு 50 பேரை 2 முறை அனுப்புகிறார். அப்ப வானம் திறந்த அக்கினி என்ன செஞ்சுச்சா, வந்துச்சா. இதுல என்ன கற்றுக்கொள்றோம் தெரியுமாங்க? இந்த எலியா தீர்க்கதரிசி வானத்தை திறக்கிறவரா வானத்தை அடைக்கிறவரா இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரோடு உறவில்லவரா இருந்தார். ஆண்டவர் இவர் மூலமா கிரியை செய்ய ஆரம்பிச்சாரு. இவர் ஜெபிக்கும் போது வானம் திறக்கப்பட்டது, இவர் ஜெபிக்கும் போது வானம் க்ளோஸ் பண்ணப்பட்டது. அந்த அளவு கர்த்தரோடு ஐக்கியம் உள்ளவரா, கர்த்தரோடு உறவுள்ளவரா இருந்தார், ஆண்டவரோடு பேசுகிறவரா இருந்தார். எனக்கு உங்களுக்கும் ஆண்டு நம்ம பயன்படுத்தணும்னா, ஆண்டவரே உம்மோடு அந்த உறவை எங்களுக்கு தாங்க இசப்பா, எங்களோடு நீங்க பேசணும், உங்க சத்தத்தை நாங்க கேட்கணும், உங்க விருப்பத்தை நாங்க செய்யணும். அடைக்கப்படும் நீங்க சொல்லும் போது அது அடைக்கிறவர்களா இருக்கணும், திறக்கப்படும் நீங்க சொல்லும் போது திறக்கிறவர்களா நாங்க இருக்கணும்னு சொல்லி பாக்குறோம். கடைசியாங்க இந்த எலியாவுடைய 3வது முக்கியமான அந்த 5வது பாயிண்ட்ல 3வது காரியம் என்னன்னா, உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். அப்ப கடைசி நாட்களில கர்த்தர் பயன்படுத்தணும்னா, கர்த்தரோடு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமா தகுதியாயிருக்கிறவர்கள் தான் எலியாக்களா இருக்க முடியும். எப்பவுமே அந்த பாரம் எனக்கு லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல தானே, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்யுங்க, விழித்திருங்க. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு, வருகை சீக்கிரம் இருக்க போகுது. இந்த வருஷம் ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, அவருக்கு முன்னால தைரியம் உள்ளவர்களா நான் இருக்கணும், வெட்கப்பட்டு போகாதவர்களா இருக்கணும், நீங்க நிலைத்திருன்னு ஏசப்பா சொல்றாருன்னா, எலியா யாரு? கர்த்தரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட மனுஷனா இருந்தாரு. நானும் நீங்களும் ஆண்டவரே எப்பொழுது நீங்க வருவீங்க, உங்க வருகையில என்ன எடுத்துக்கொள்ளப்படணும், அந்த ஏக்கம் அந்த பாரம் எனக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும்னா எலியாக்களா கர்த்தர் நம்ம பயன்படுத்த முடியும். ஆச்சரியமா என்னன்னாங்க, இந்த எலியாவை குறித்து புதிய ஏற்பாடுல 2 வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நம்மை போல அவர் ஒரு பாடு உள்ள ஒரு விசேஷித்த மனிதன் அல்ல. He was a human being like us. He had like passions like us. எனக்கு இருக்கிற அதே குறைவுகள் அதே பலவீனங்கள் எலியாவுக்கு இருந்துச்சு. அந்த எலியாவை ஆண்டவர் பயன்படுத்தினார். குறைவுள்ள எலியாவை, அதே பாரமுள்ள எலியாவை ஆண்டவர் பயன்படுத்த முடியுமானா என்னை உங்களை ஆண்டவர் பயன்படுத்த முடியும். இவரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் என்னன்னாங்க, இத ரோமர் 11ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்க முடியும். ரோமர் 11ஆம் அதிகாரம் 2-5 வரைக்கும். அதாவது எந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தமான குறித்தும் சொல்லப்படாத ஒரு காரியம் இவரை குறித்து அந்த இடத்துல சொல்லப்படுகிறது என்று சொல்லி ஒரு தேவ மனுஷன் எழுதுகிறார். என்னன்னாங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து சொல்லும் போதெல்லாம் அவங்க குறைகளை அவ்வளவு புதிய ஏற்பாடுல என்ன செய்வாங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்த மனுஷனை குறித்து மட்டும் சொல்லும் போது ரோமர்ல பவுல் அப்போஸ்தலன் சொல்லி சொல்லுகிறாரு, இவர் ஆண்டவருக்கு முன்னால சொன்னாரு, ஆண்டவரே நான் மட்டும்தான் என்ன செய்கிறேன், உயிரோடு இருக்கிறேன், எல்லாரும் அழிந்து போயிட்டாங்க, எல்லாரும் உம்மை விட்டு தூரமா போயிட்டாங்க. அவருடைய குறைவு அந்த இடத்துல சொல்லி தொட்டி காட்டுவதை பார்க்கிறோம். நான் ஏன் இதை சொல்றேன்னாங்க, இந்த எலியா தீர்க்கதரிசி ரொம்ப விசேஷமானவர் அல்ல, நம்மை போல எல்லா விதத்திலும் பலவீனம் உள்ளவர். அப்பேற்பட்ட எலியாவை பயன்படுத்தி பாவ நிறைந்த இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவரால சரிபடுத்த முடியுமானா என்னை உங்களை ஆண்டவரால சரிபடுத்த முடியும். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடலாங்க, ஆண்டவர்ட்ட அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, எலியாக்கள் எங்கேன்ற முடிய கேள்விக்கு இதை நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பயன்படுத்துங்கப்பா. உண்மை மட்டும் உயர்த்தி காட்டுகிற எலியாவாய் என்னை இன்னைக்கு மாற்றுங்க. உமக்கு முன்னால பணிவிடைக்காரனாய் என்ன ஆண்டவரே சொல்லுகிறீங்க என்று சொல்லி நித்தம் உங்க பாதத்துல விழித்திருக்கிறவனா ஆண்டவரே எங்களை இன்னைக்கு மாற்றுங்க ஏசப்பா. எங்கள் தேவன் என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்ற அந்த உணர்வை எங்களுக்கு தாங்க. பிசாசு மறக்கடிக்கிறான், ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போம். அவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற ஒரு தேவன். இந்த ஆண்டவரோடு உறவு நமக்கு தேவை, கர்த்தரோடு ஒரு நெருங்கின உறவு தேவை. அவர் தான் செய்யணும், நம்ம செய்யக்கூடாது. அவர் விருப்பத்தை தான் செய்யணும், அவர் என்ன விரும்புகிறாரோ அதை மட்டும் தான் செய்யணும். சுவிசேஷம் சொல்லி உயிரோடு எழுப்புகிறவர்களா ஆண்டவரே எங்களை இன்னைக்கு மாற்றுங்கப்பா. உம்மிடத்துல ஜெபிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க, வருகை காயத்தம் உள்ளவர்களா மாற்றுங்க. அன்புள்ள ஆண்டவரே, எங்க தேசமும் பாவ நிறைஞ்ச ஒரு தேசம் பா. நாங்க இருக்கிற பகுதிகள் ஆண்டவரே அக்கிரமத்துல பெருகி கொண்டிருக்கிற இந்த நாட்களில இன்றைக்குரிய எலியாக்கள் எங்கேங்கிற உம்முடைய ஆதங்கம் எங்க நடுவில் வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அன்றைக்கு அந்த எலியாவை, பாடுள்ள எலியாவை, பலவீனம் உள்ள ஒரு எலியாவை ஆண்டவரே தான் மட்டும்தான் நல்லவன் என்று போல இருந்த அந்த பலவீனம் உள்ள அந்த எலியாவை கர்த்தர் பயன்படுத்தினீர, எங்களையும் பயன்படுத்த வல்லவர் சுவாமி. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உடைய சித்தம் நிறைவேறட்டும். வருகிற நாட்கள் பெரிய மாற்றங்கள் இந்த தேசத்துல கொண்டு வருகிற நாட்களா இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.